பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற ஒரு காரியம், தளர்ந்து போகாதிருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து காரியங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்மை தளர்ந்து போக பண்ணுகிற இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் நேற்றைய தினத்திலே தாவீதின் அனுபவங்களை பார்த்தோம். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தளர்ந்து போனார்கள், என்ன காரியத்து நிமித்தம் அவர்கள் மனம் தளர்ந்தார்கள், இல்லைன்னா அவங்க கைகள் தளர்ந்தது என்கிறதை வேத வசனத்தின் அடிப்படையில் பார்ப்போம். முதலாவது நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதியை சொல்கிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, நான் படிக்கிறேன். எரேமியா 6:24. அவர்கள் வருகிற செய்தியை கேட்டோம், அவர்கள் வருகிற செய்தியை கேட்டோம், நம்முடைய கைகள் தளர்ந்தது, இடுக்கணும் கர்ப்பவதிக்கு உண்டாகும் வேதனைக்கு ஒப்பான வேதனையும் நம்மை பிடித்தது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜா படையெடுத்து வருவான் என்கிற செய்தியை கர்த்தர் எரேமியா மூலம் சொல்லுகிறார். இதே போல இன்னொரு வார்த்தையை நான் படிக்கிறேன். எசேக்கியேல் அந்த வார்த்தை இருக்குது. எருசலேமுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தை வரும். நான் படிக்கிறேன் பாருங்க. எசேக்கியேல் 21வது அதிகாரத்தில் 7ஆம் வசனம் போட்டிருக்கு. நீ எதி நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி துர்ச்செய்தி வருகிறது நிமித்தமே. எப்படி? துர்ச்செய்தி வருகிறது நிமித்தமே, அதனால் இருதயங்கள் எல்லாம் உருகி, கைகள் எல்லாம் தளர்ந்து, மனமெல்லாம் தியங்கி, முழங்கால் எல்லாம் தண்ணீரை போல அலைவு பண்ணும். இதோ அது வந்து சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கடினமான வார்த்தை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? துர்ச்செய்தி வருகிறதுனால, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால கைகள் தளர்ந்து போகிறது. எரேமியாவில் சொல்லும்போது கைகளை மட்டும்தான் சொல்றாரு. எசேக்கியேலில் சொல்லும்போது கைகள், இருதயம், இடுப்பு கூட தண்ணீரை போல அளவு பண்ணும் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன செய்தி வருது? துர்ச்செய்தி வருகிறது. நன்றாய் கவனியுங்கள். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு நிமித்தம்தான் அவர்களுக்கு துர்ச்செய்தி வந்தது. சரியா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து, விக்கிரக வழிபாடு செய்து, விபச்சாரம் செய்து, கர்த்தருடைய கற்பனைகளை மீறி, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தேவனை கோபப்படுத்தினபடியினாலே இது நடந்தது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை விசுவாசிச்சிருக்கீங்க, ஆண்டவரை நம்பி இருக்கீங்க, அவரை ஆராதிக்கிறீங்க, இருந்த போதிலும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது துர்ச்செய்திகள் வருகிறதா? துர்ச்செய்தினா என்ன? இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், திடீர்னு டாக்டர் சொல்லிடுவார் உனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வியாதி அப்படின்றவாரு. உடனே பெரிய கஷ்டமாகி போயிடும். மேக்சிமம் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நோயாளிகள் கிட்ட அதை சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஒருவேளை வியாதி என்கிற ஒரு, அதாவது பிழைக்க மாட்டோம் என்கிற ஒரு வியாதி. சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, எசேக்கியா ராஜா கிட்ட போய் ஏசாயா சொல்லுவார், நீர் பிழைக்க மாட்டீர், உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோதான், எசேக்கியா ஓன்னு அழுதுருவார். சரிங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், சில நேரங்களில் நமக்கு சில துர்ச்செய்தி வரும். நற்செய்தி இருக்குது. நான் நாளைக்கு நற்செய்தியை சொல்கிறேன். ஏன்னா நற்செய்தி உங்களை தளர்ந்து போக பண்ணாது. ஆனால் அதே நேரத்தில் துர்ச்செய்தி உங்களை தளர்ந்து போக பண்ணும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் தளர்ந்து போக கூடாது. அதைத்தான் கர்த்தர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். சரியா? துர்ச்செய்தி வரலாம், நம்ம தளர்ந்து போகக்கூடாது. ஏன்னா துர்ச்செய்தியை கேட்கறதுனால ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு, அவர்கள் வருகிற செய்தியை கேட்டோம், நம்முடைய கைகள் தளர்ந்தது. அங்கே போட்டிருக்கு எசேக்கியேலில் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நல்லா கவனிங்க. சில நேரங்களில் உங்களுக்கு விரோதமான செய்திகள் வரலாம், துர்ச்செய்தி.
ஏதோ ஒன்று நடந்துருச்சு, ஏதோ ஒன்று நடக்க போகுது, உங்களுக்கு ஆகாத காரியம் வரப்போகுது, உங்கள் குடும்பத்தில் இப்படி ஆயிடுச்சு, உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி ஆயிடுச்சு, உங்கள் வேலையில் இப்படி ஆயிடுச்சு, இல்லைன்னா உங்கள் கணவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஏதோ ஒரு செய்தி, நற்செய்தி வருமென்று எதிர்பார்த்துருக்கிற உங்கள் இடத்துல துர்ச்செய்தி வந்திருக்கலாம். சில நேரங்களில் மருத்துவர் உங்களை சோதிச்சுட்டு சொல்லுவாங்க, உங்களுக்கு குழந்தை பெறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிம்பாங்க. அப்படி தான் சில இடத்துல இருக்குது. நீங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் குழந்தைய என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க. இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, குழந்தைக்கு வந்து ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, கிட்னியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு செய்தியை சொல்லிடுறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு இடத்துல அப்படி தான் நடந்துச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்கள் குழந்தைக்கு வந்து ஹார்ட்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணாங்க, அந்த குழந்தை நல்லா வளர்ச்சி அடைஞ்சிச்சு. மறுபடியும் செக் பண்ணாங்க, கிட்னியில் பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் சொல்கிறேன், அந்த குழந்தைக்கு அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி அந்த குழந்தை நல்லபடியாக பெற்றெடுக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த பையன் நல்லா இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹார்ட் பிரச்சனைன்னு சொன்னாங்க, அது மட்டுமல்ல கிட்னியில் பிரச்சனைன்னு சொன்னாங்க. கர்த்தர் அற்புதம் செஞ்சார். சரியா? சில நேரங்களில் சில செய்திகள் நமக்கு கேள்விப்படுற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதமான காரியங்கள், நம்ம விரும்பத்தகாத செய்திகள் நமக்கு வரலாம். அப்படி துர்ச்செய்தியை நீங்கள் கேட்கறதுனால ஒருவேளை உங்களுக்கு ஒரு தளர்வு ஏற்பட்டிருக்கலாம். சங்கீதம் என்ன தெரியுமா சொல்லுது? நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா சொல்றாரு, அவர்கள் வருகிற செய்தியை கேட்டோம், கை தளர்ந்து போயிட்டு. எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கு, துர்ச்செய்தியை கேட்டோம். ஏன்னா எசேக்கியேல் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விட்டாராம். அப்போ சொல்லப்பட்டிருக்கு, கைகள்லாம் தளர்ந்து போயிட்டு. மறுபடியும் நான் படிக்கிற அந்த வசனத்தை நீங்கள் பாருங்களா, ரொம்ப பயங்கரமாக இருக்குது அந்த வார்த்தை. எப்படி போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, எப்படி போட்டிருக்கு? துர்ச்செய்தியை கேட்கிறது நிமித்தமே அதனால் இருதயங்கள் எல்லாம் உருகி, எப்படி இருதயமெல்லாம் உருகி போச்சான், இருதயமெல்லாம் உருகி, கைகளெல்லாம் தளர்ந்து, மனமெல்லாம் தியங்கி, முழங்கால் எல்லாம் தண்ணீரை போல அலை உண்டதுன்னு போட்டிருக்கு. அப்போ இது எது நிமித்தம் வந்துச்சுன்னா, துர்ச்செய்தியை கேட்கிறது நிமித்தம். சரியா? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நாளைக்கு நான் உங்களுக்கு நற்செய்தியை சொல்கிறேன். இன்றைக்கி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் துர்ச்செய்திகள் வரலாம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே கானான் தேசத்தை வேவு பார்க்க போனவங்க 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்க. அந்த துர்ச்செய்தியை கொண்டு வந்ததுனால அந்த ஜனங்கள் அதை கேட்டு ஒப்பாரி வச்சாங்க. ஆனால் காலேப்பும் இவரும் யோசுவாவும் காலேப்பும் தான் சொன்னாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, நம்மளால் அவங்கள ஜெயிக்க முடியும்னு சொன்னாங்க. சரியா? ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, எப்போவுமே ஒரு செய்தி கேட்ட உடனே, துர்ச்செய்தி கேட்ட உடனே பயந்துடாதீங்க. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு எவிரு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, உடனே சொல்கிறாங்க, ஏப்பா எதுக்குப்பா நீ இயேசுநாதரை கூட்டிகிட்டு வர, உன் பிள்ளை செத்து போச்சுப்பா அப்படிங்கிறப்பல. உடனே இயேசு சொன்ன வார்த்தை, பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன்னா ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? போகும்போதே செய்தி வருது, துர்ச்செய்தி வருது, உன் பிள்ளை செத்துட்டு. ஐயா, என்னைக்கு இருந்தாலும் எல்லாரும் சாவோம். சரிங்களா? ஏதோ ஒரு செய்தி உங்களுக்கு ஆகாத, நீங்கள் விரும்பாத, நீங்கள் எதிர்பார்க்காத, நீங்கள் நல்லது நடக்கும் என்று நினைத்திருந்த நேரத்தில் ஒரு சொல்லுவாங்கள, தலையில் இடி இறங்குற மாதிரி ஒரு செய்தி வந்தாலும் தைரியமாக இருங்க. அவருக்கு மிஞ்சி இந்த உலகத்தில் எதுவும் என்ன செய்யாது, நடக்காது. நான் மறுபடியும் சொல்கிறேன், சங்கீதத்தில் நீங்கள் வாசி ரொம்ப அழகாக இருக்கும். சங்கீதம் 112 நினைக்கிறேன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், அப்படி தான் போட்டிருக்கேன். நான் வேணால் படிக்கிற அந்த வசனத்தை படித்து நான் முடிக்கிறேன். 112வது சங்கீதம் தான், சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 112ஆம் சங்கீதம். ஆமாம், அதில் போட்டிருக்கு பாருங்களா, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். கர்த்தரை நம்பி திடனாக இருங்க. துர்ச்செய்தியை கேட்டு பயந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் சில அசம்பாவிதங்கள் நடந்துச்சுங்கிற ஒரு செய்தி வரும்போது உடனே பதட்டப்படாதீங்க, பதறாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எதற்கும் பதறக்கூடாது. அதே போல் மனம் தளர்ந்து போகக்கூடாது. திட நம்பிக்கையோடு இருப்போங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்வில் ஒரு காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண கர்த்தரால் முடியும். எதையும் கேட்க பண்ண கர்த்தரால் முடியும். எஸ்தர் சரித்திரம் அதுக்கு சாட்சி.
ஒரு செய்தி வருது, ராஜாவின் பேர்னால அவன் எழுதி கையெழுத்து போட்டு எல்லா ஊருக்கும் அனுப்பி விடுறான். இந்த செய்தி எல்லா பக்கமும் பரவுது. எங்கு பார்த்தாலும் ஒரே கூக்குரல் உண்டாயிற்று. ஆனால் என்ன தெரியுமா பண்ணாங்க? தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணாங்க. காரியம் மாறுதலாய் முடிந்தது. துர்ச்செய்தி தான் வந்துச்சு, உங்களெல்லாம் கொல்ல போறாங்கன்னு செய்தி வந்துச்சு. ஆனால் தேவ ஜனங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது காரியம் மாறுதலாக முடிஞ்சிச்சு. இன்னைக்கு சொல்கிறேன், துர்ச்செய்தியை கேட்டு பயப்படாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. துர்ச்செய்திகளுக்கு மத்தியிலையும் கர்த்தரை நம்பிருங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தரால் முடியும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you. நாளைக்கு நற்செய்தியை சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.